நம்ம இப்போ நம்மளோட இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது இருங்க, நம்மளோட எதை பார்க்குறது ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு எதை பார்க்கலான்னா பிசி செட்டப்பு, ரூம் டூர் இருக்குது, அடுத்து கேம் பிளே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிசி செட்டப் பார்த்துட்டு வந்துருங்க. எங்க பூஜை ரூம்பு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம ரூம் டூர் பார்க்கறதுக்கு முன்னாடி காட்டுக்குள்ளே வந்திருக்கோம். அங்கே வேட்டையாட தான், அதனால தான் இவ்வளோ இருட்டாக இருக்குது. இந்த தெரிஞ்சு பார்த்தீங்களா சந்தில்? என்னடா இது ஒன்றும் தெரியலன்னு பார்க்குறீங்களா? இருங்க உள்ளே போய் காமிக்கிறேன். இதான் நம்மளோட கேமிங் ரூமு. இது என்னுடைய ரூம். இது நம்மளோட புது பிசி. புது பிசினா அப்போ பழைய பிசி ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அது எங்கே இருக்குன்னா இந்தா டோருக்கு பாருங்க. இது நம்மளோட பழைய பிசி கைஸ். பழைய பிசினா இதான் ஃபஸ்ட்டு வாங்கினது. ஃபஸ்ட்டு நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 வருஷம் கிட்ட கழிச்சு அதுக்கப்புறம் வாங்கினது பிசி இது. இதில் பார்த்தீங்கன்னா இதோட அது கொஞ்சம் ஸ்பெக்லாம் அதிகம். அதனால பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் அதை யூஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் இதில் ஸ்பெக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டஃப் கேமிங்கோட கிராஃபிக்ஸ் கார்டு, அப்புறம் கூலர் மாஸ்டரோட அந்த இது உள்ள என்ன இருக்குது, Ryzen 5 5600X ஏதோ ஒன்று இருக்கும் அந்த ப்ராசரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஜிக் லைட் எரியும். இருங்க, என்ன லைட் எரியல? தெரியுதா? இங்கேயும் ஜிகிஜிங் லைட் எரியும். அப்படியே மேலே பார்த்தா ஜிகிஜிங் லைட் எரியும். இங்கேயும் ஜிகிஜிங்னு. என்னடா வீடு ஃபுல்லாக ஏதோ கல்யாணத்துக்கு செட்டு போட்டு விட்ட மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா RGB லைட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு செட்டப் பண்ணலான்னு சொல்லிட்டு பின்னாடியும் லைட் எரியும். பாருங்க, இதோ இருக்குது பார்த்தீங்களா லைட்டு. ஆனால் எந்த நேரமும் எரிஞ்சிட்டு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சும்மா உங்களுக்கு காமிக்கலான்ட்டு தான் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கேன். இப்போ ரூமும் இதே மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? சுத்தம் பண்ணி இப்போ கஷ்டப்பட்டு இதோ பாருங்க, இதோ கீழே இருக்கான் பார்த்தீங்களா, இவன் தான் பிடிச்சி எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்தது. இவனை வச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அடுத்தபடியாக நம்ம ரூமில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேற இவனை பற்றி இருங்க ஒரு நிமிஷம். உங்களுக்கு இன்னொன்று காமிக்கவே இல்லை, அதை மறந்தே போயிட்டேன் பாருங்க. என்னன்னா உள்ளே வந்தோடனே உங்களுக்கு ஃபுல்லாகவே இதே ஆங்கிலே இதோ இப்படியே காமிச்சிட்டு போயிட்டுருப்பேன். அப்படியே கொஞ்சம் மேலே திருப்புனா மேலே தான் முக்கியமான ஒன்று இருக்குது. இருங்க லைட்டை போட்டு காமிச்சா உங்களுக்கு தெரியும். ஐயா ஒரே நிமிஷம் இருங்க, லைட் போட்டுருங்க கைஸ். போட்டாச்சு. இப்போ தெரிஞ்சு பார்த்தீங்களா, இதான் நம்மளோட ரூம் ஃபுல் செட்டப்பு. அப்புறம் மேலே ஏதோ சிவப்பு கலரில் ஒன்று டியூப் லைட் மாதிரி இருக்குது தான். இவ்வளோ நேரமாக அந்த ரெட் கலர் இருந்தது காரணமே அவன் தான். அவனையும் நம்மளால் மாற்ற முடியும். அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வரேன். இந்த ஃபோனில் போயிட்டு ஓப்பன் ஆகி மாட்டேங்குது. வந்துச்சு. இந்த நேரம் பார்த்து தான் வர மாட்டேங்குது. ஒரே நிமிஷம் இருங்க கைஸ், ஒன் டைம். நான் நல்லா பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் நீ நல்லா பண்ணுற. இருங்க லைட் ஆஃப் பண்ணால் தான் கரெக்டாக தெரியும். முதல்ல லைட் ஆஃப் பண்ணிப்போம். இப்போ அப்படியே இப்படி வச்சு இதை பாருங்கள், எந்த கலர் வேணுமோ அந்த கலர் இப்படி சுற்றி விட்டா அப்படியே கிருட்டு மாறிட்டே இருக்கும். சரி கிருட்டுன்னு மாற்றி கை வலிக்குது அப்படின்ட்டு நம்ம கலராக செட் பண்ணாலும் அதையும் செட் பண்ணிக்கலாம். இப்படி செட் பண்ணிட்டா நான் ஒன்று கண்ணு தான் வலிக்கும். அதனால் இதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். சும்மா உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பாருங்கள், அப்படியே அது மான் டிங் லைட் அப்படியே மாறி வந்துட்டே இருக்கும். பார்த்துக்கலாம் நம்பர்லே, இந்த லைட்டு போதும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மல் ஆகிடுவோம். ஏன்னா இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கண்ணு பூசுது. நம்ம லைட்டை போட்டுப்போம். இதான் நம்ம மேலே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்கு தெரியுது. நீ மூடு. இவனை பற்றி சொல்லி ஆகணும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது சைடில் ஒரு டைமிங் இருக்கும். இதை வாங்கின புதுசில் வாங்கிட்டு டைமிங் செட் பண்ணிட்டு நான் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு நாள் தூங்குறப்ப திடீர்னு நைட்டில் பார்த்தா இஸ்குன்னு சவுண்ட் கேட்குது. இஸ்குன்றா கேட்கிறது. என்னடா இது இஸ்குன்னு சவுண்ட் கேட்குதுன்னு பார்த்தா தான் தெரியுது. இவன் 40 நிமிஷத்துக்கு புஸ்கு ஸ்ப்ரே பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக. அது பார்த்தா டக்குன்னு எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஏன்னா திடீர்னு பார்க்குறப்ப நம்ம இது யூஸ் பண்ணதே இல்லை. திடீர்னு யூஸ் பண்ணுறப்ப ஒரு மாதிரி ஜர்க் ஆயிடுச்சு. இதுதான் நம்மளுடைய ஜிம் பேக் வாங்கி வச்சிருப்பேன். ஆனால் ஜிம்முக்கு போகிறேன்னு கேட்டிங்கன்னா வாரத்தில் 2 நாள் போகிறது, வாரத்தில் 1 நாள் போகிறது, வாரத்தில் 3 நாள் போகிறதுன்னு ஒரு வாரம் கூட இது வரைக்கும் ஃபுல்லாக போனதில்லை. ஆனால் போய் ஆனால் வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி போயிடுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பீன் பேக், அதுக்கு கீழே ஒரு டோர் இருக்கும். இதுதான் முக்கியமான இடம். அப்படின்னா இது இருக்குது இதுக்குள்ளே அப்படின்னா அது உள்ள ஒன்றும் இல்லைங்க, சட்டை பேண்ட்டு
இது செருப்பு, இது பருப்பு. சட்டை பேண்ட்டு பனியன் சட்டி அது இது நிறைய இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசி கிட்ட வந்துடலாம். பிசிக்கு முன்னாடி இருங்க, இதை காமிச்சிடுறேன். எதுக்குடா உனக்கு இத்தனை ரிமோட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்று இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்க ஹோம் தட்டுறது. அடுத்து இது நான் யூஸே பண்ண மாட்டேன், அதனால் நீ ஓரம் போனோம். இது எதுக்கு எனக்கே மறந்துச்சு ஐயா. இது அதோட ஆகுச்சு. இதோட பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு, இந்த ரிங் லைட்டோடது. அப்புறம் இது தெரியும் உங்களுக்கு, இது வந்து. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனோட. இது நம்ம இப்படி ஆன் பண்ணிட்டா தெரியல, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. சும்மா வேறு என்ன பண்ணுறதுங்க, எனக்கும் தெரியல ரூம் டூர்லாம் என்ன போகிறதுன்ட்டு. அதனால சும்மா உங்களுக்கு இப்படி சும்மா ஆன் பண்ணி காமிக்கிறேன். அடுத்தபடியாக இவர் இருக்கார் பார்த்தீங்களா, இவனை சொல்கிறதுக்கு என்னங்க சொல்கிறது. இதுதான் நம்மளோட, எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா HG ஃப்ரீ ஃபயர் நம்மளோட ஃபஸ்ட்டு சேனல். அதனோட IKO இருக்குது. யாருக்கும் தெரியாமல் என்ன சேனல் வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இல்லை நண்பர்களே, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த IKO இருக்குது பார்த்தீங்களா, அந்த IKO காரணம் அது நரிக்கூட்டம் தான். அந்த பேர் அப்படியே பல கொட்டிச்சு. அந்த வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஒன்றுமே இல்லை, இங்கே சும்மா துடைக்கலான்னு பார்த்தேன் கைஸ். சரி ரூமெல்லாம் ஃபுல்லாக சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாத்தையும் தொடச்சி வச்சேன். துடைக்கலாம்னு சொல்லிட்டு தொடறேன், தொட்டாக்கா பல கொட்டுது. என்னடா இது அப்படின்ற மாதிரி எனக்கு. ஏன்னா இது நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கினது அப்படியே கன்று மாதிரி நிற்கிறான். இப்போ அதுக்கு அடுத்தது வாங்கினது அப்படியே ஒரு மாதிரி ஏதோ பலன்னு அப்படியே தொட்டாலே. உங்களுக்கு எக்ஸாம்பிள் கட்டா இருங்க வரேன் பாருங்க. ஐயோ ஒரு நிமிஷருங்க. ஒய் வந்துச்சா, அது பாருங்க. இப்போ கிட்ட வந்து இது இருக்கா பாருங்க. ஐயோ இருங்க ஒழுங்கா போய் நின்று, ஏன்னா கீழே ஊந்துட போகிறேன். இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஓவை நான் இப்போ தொடுறேன். வருங்களா, வந்துச்சு பாருங்க. இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி எங்க இருக்கே இதை பாருங்க. இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு நண்பர்களே. சும்மா தொட்டதுக்கலாமாடா இவன் இப்படி ஆகான்ற மாதிரி. யாராச்சும் யூடியூப் சேனல் உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராச்சும் இந்த மாதிரி சில்வர் ப்ளே பட்டன் வாங்கினாங்கன்னா நான் பண்ண தப்பா பண்ணிடாதீங்க. அப்புறம் இந்த மாதிரி கேவை கையில் எடுத்துகிட்டு சுற்ற வேண்டியது தான். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் போட்டு வச்சுக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. நான் இந்த மாதிரி ஆகாதுன்னு நினச்சேன், பட் இப்படி ஆயிடுச்சு. இந்த இங்கே இருக்கட்டும். இது நம்மளுடைய 3rd சேனலுக்கு வாங்கினது. அப்புறம் இப்போ பார்த்துட்டு இருக்குது தான் நம்மளோட 4th சேனல். இந்த பிசி செட்டப் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன்று பார்த்து எதுலாம் இந்த டிசைன்லாம் வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன். ஆனால் பார்த்து இது மாதிரி இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக என்னடா இது ரூமே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே நீங்கள் தான் நம்பர்லையே. நீங்களாம் கண்டிப்பாக இது மாதிரி செட்டப் பண்ணிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் உங்களுக்கு ஃபோட்டோ வேணால் ஆட் பண்ணுறேன். அந்த ஃபோட்டோ எங்கே இருக்குன்னு தெரியல, கிடச்சி நான் ஆட் பண்ணுறேன். என்னோட பழைசு எப்படி நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தனோ அந்த, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வாங்கினப்போ கீழே இருந்தேன், இப்போ மொட்டை மாடலில் இருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணி வச்சுருப்பேன். அப்போ இருந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அப்படி இருந்து தான் இப்படி மாற்றி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட மைக்கு இப்போ யூஸ் பண்ணுறது. அப்புறம் அப்படியே கீழே பார்த்துங்க நம்ம லூஃபி இருக்காரு. அப்புறம் அப்படியே பார்த்துங்க அரைப்படிச்சு. அப்புறம் இது அது இருக்குது. அப்புறம் இது இருக்குது அது இருக்குது. இதோ பார்த்துக்க, இது வந்து இது வாங்கினது தான், ஆனால் விளாட்னதில்லை. விளாட்ருக்கேன், இப்போ விளாட்றதில்ல இதில். அப்புறம் இந்த மண்டையன் மண்டையா வேணா டமல் அடிச்சு விளாட்லாம். நம்ம லூஃபி மண்டையா விடுதலை. உனக்கு மண்டையில பிரச்சனை. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 இருக்கும். அப்படி நீ என்ன பண்ணிட்ட உனக்கு இந்த இடத்துல 2 அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வேற ஒன்றும் இல்லைங்க. இது இப்போ தான் போட்டேன். எதுக்காகனா இவன் ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டான் அப்படின்ட்டு சொல்லாமல் சொல்லக்கூடாதா. சரி எதனா பிரச்சனை இதெல்லாம் பண்ண போகிறாங்க. அது நல்லா தான் ஒர்க் ஆகிறான். இதுல உண்மை 2 உண்மை தானே. இது இப்போ இதை விட கொஞ்சம் சரி நல்லா இருக்கு அப்படிலாம் இல்லை. இவன் நல்லா தண்டக்கரமோ எது இருக்கானே தெரியல. இவன் தண்டக்கரமாந்திர மாதிரி இருந்துச்சு அவர். இந்த ஃபோன் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இது 15 Pro Max. இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் அமைதிருங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். ஒருத்தர் இங்கே படிச்சுட்டு இருக்காரு. அதாவது யாராச்சும் படிச்சுட்டு இருந்தால் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் நம்ம இருங்க ஒரே நிமிஷம். அவர் படித்து முடிச்சுட்டோம். யாரும் இல்லை கைஸ், இதை பாருங்க. இவர் தான் அண்ணே டெட்பூல் அண்ணே படிச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு. ஸ்கூல்ல மனமா படிப்பேன். என் டீச்சர்லாம் மனமா சொல்லி தந்தா மனமா படிக்கணும்னு ஆசை எனக்கு ஏறல. என்ன படிக்கிறீங்க? அதில் ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. நக்கல்யா அவனுக்கு. இதான் நம்ம வாங்கின புது பிசி. புதுசுனா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வருஷம் ஆக போகுதுன்னா நமக்கு புதுசு தான் அது. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ROG Strixன்னு நினைக்கிறேன். இது 12 GB கிராஃபிக்ஸ் கார்டு. அப்புறம் G-Skillோட ரேம் போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நம்பர்லே. இது அது அப்புறம் வந்து வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்குமா? இல்லை கைஸ், அவ்வளோதான். G-Skillோட 16 GB 2 ரேம் போட்டிருக்கோம். அப்புறம் அவ்வளோதான். இதில் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட செட்டப். அவ்வளோதான் நம்பர்லே, நம்ம ரூம் டூர் முடிஞ்சிச்சு. இது நம்ம ரூம் டூர் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்மளோட கேமிங் சேரு, அப்புறம் வேறு என்ன இருக்குது, வேறு ஏதாச்சும் விட்டலாம்? இல்லை எல்லாமே சொல்லியாச்சு. அதோ பாருங்க ஜாஸ்டிக் தொங்கிட்டு இருக்கு. சும்மா ஸ்டிக்கர் வாங்கி விட்டது.
எத்தனை மணிக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா காலங்கத்தால 5 மணிக்கு உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ராத்திரி விடிஞ்சிருங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம Q&Aக்கு போயிடுவோம். கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? நீ கேட்காத, நானே கேட்கறேன். வணக்கம் நண்பர்களே. இல்லடா இன்னும் ரோல் பண்ணல, ரெடியா? இதானா வேற யாரும் டப்பிங் கொடுத்துட்டு இருக்காங்க, நான் யாரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் கிடையாது நண்பர்களே, இதுதான் நானு. அப்புறம் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணலாம், அடே ஆளுக்கும் ஃபேஸுக்கும் சம்மந்தம் இல்லையே, சைடில் எவ்வளோ டப்பிங் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆளுக்கும் ஃபேஸுக்கும் சம்மந்தம் நம்ம எப்படி படுத்துறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு அதாவது அது ஒரு தாட் நீங்கள் ஒரு மைண்ட் கூட வச்சிருப்பீங்க, இவன் வாய்ஸ் கேட்டோடனே இவன் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான் அப்படின்ட்டு. ஆனால் இப்படி இருப்பான்ட்டு நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க. இதானா Q&Aக்குள்ளே போயிடுவோம். முதல்ல முக்கியமாக ஐயோ ஒக்கச்சக்க பேர் கேட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கேட்டீங்க இதுக்கப்புறம் கேட்க மாட்டீங்க, நிறைய பேர் கேட்டிருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிளா கமிட்டடா, மேரேஜ் ஆகிடுச்சா, மேரிடா அன்மேரிடா, என்னை பார்த்துருக்க மாட்டீங்க, என்னை பார்க்காதனால அந்த கேள்வி கேட்டிருக்கலாம், இப்போ பார்த்துட்டீங்கல்ல இனி அந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க. ஏன்னா அதுக்கான ஆன்சரை அந்த கொஸ்டின் வரப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா, பரத் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ என் கொஸ்டின் எடுங்க ப்ரோ ப்ளீஸ், ஃபுல் நேம் ஏஜ் அப்புறம் 100K அடிச்சது உங்களோட ஃபீலிங் என்ன? ஆக்சுவலாக நம்ம 100K அடிச்சது வந்து நரிக்குட்டம் சேனலில், நம்ம இன்னொரு சேனல் வச்சிருக்கோம், அதில் இப்போ கிட்டத்தட்ட நம்ம 900K அடிக்க போகிறோம். அப்புறம் ஃபேவரட் கேமு லாஸ்ட் 10 சிங்கிளா சொன்ன பார்த்தீங்களா. இந்த சிங்கிளா மேரிடான்றதா நிறைய கொஸ்டின் இருக்கு, அதை நான் அடுத்தடுத்து அப்படியே ஒன்று சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய நேம்ல இருந்தே ஆரம்பிப்போம். முதல்ல என்னோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முகேஷ். என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா முகேஷ். அப்புறம் ஏஜ் 24, 24 வயசு பையன் மாதிரி நான் இருக்க மாட்டேன், ஆனால் ஒத்துக்கிட மனசுலனாலும் அதான் நேசம், 24 வயசு தான் ஆகுது நண்பர்களே. அடுத்த கொஸ்டின், வாட்ஸ் யுவர் ஃபீலிங் வென் யூ ரீச் 100K? 100K அடிச்சதுக்கு என்ன ஃபீலிங் பார்த்தீங்கன்னா, வந்துச்சு ஃபீலிங்ஸ் அப்படின்ட்டு ஃபீலிங் வந்துச்சு. என்னோட ஃபேவரட் கேமா நண்பர்களே, அதாவது சின்ன வயசுல 5 ரூபாயை வீட்டில இருந்து எங்கன்னா தூக்கிட்டு குடுன்னு ஓடி போய் கேம் சென்டர்ல போட்டு ஒரு கேம் ஆடுவோம் பாருங்க, ஸ்மாக் டவுன் தான் ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேவரட் கேமு. அதுக்கப்புறம் அப்படியே GTA Vice City அப்படின்ட்டு கேம் சென்டர் விளையாடும் இல்லையா சின்ன வயசுல, அந்த மாதிரி எது இருக்கோ அதான் நம்மளோட அப்போ ஃபேவரட் கேமு. அப்புறம் எதுக்கு நரிக்குட்டன் பேர் வச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மெயின் சேனல்ல HG Free Fire இருக்கு இல்லையா, அந்த மெயின் சேனலோட இன்ட்ரோவே நம்ம நரிக்குட்டம் அப்படின்றதான் வந்துச்சு. அப்போலிருந்தே நரிக்குட்டம் வச்சு தான் அதுக்கப்புறம் சரி நம்ம நரிக்குட்டன் சேனலே ஓப்பன் பண்ணலாம் சொல்லிட்டு தான் செகண்ட் சேனல் நரிக்குட்டன் ஓப்பன் பண்ணுது. அடுத்து ஃபேவரட் ஃபுட்டுனாலே பிடிக்கும், இது ரெண்டுங்க ஃபேவரட்டு, அடிச்சு நோத்த வேண்டியது தான், எல்லாமே பிடிக்கும். எல்லாமேனா காரக்குழம்பு தவிர வேண்டிய எல்லாமே பிடிக்கும், காரக்குழம்பு மட்டும் சாப்பிட மாட்டேன். ஃபேவரட் ஜூஸ் என்ன சொல்றது, நான் இந்த ஃபேவரட்டா அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே கிடையாதுங்க. சொல்ல போனால் எல்லாமே சாப்பிடுவேன் நான், எது பிடிக்கும் போறப்ப எது இருக்கோ சரி இது ஓகேவா அப்படி சாப்பிட்ற ஆள் தான். இந்த ஃபேவரட் அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் கிடையாது. இந்த ஃபேவரட் ஃபுட்டில் வச்சுக்கிட்டா அந்த இது எப்படி சொல்றது, ஐயோ அங்கே பாருங்க இப்படி திணறனா, இதுதான் இது எப்படா சாப்பிடு ஓகே அப்படின்னா சாப்பிடுவேன், அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஆள் நான். உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் என்னது? ஜாக்கி சான் நண்பர்களே. அடுத்து சிங்கிளா அப்படின்னு கேட்டிருக்காரு. சிங்கிளா எத்தனை பேர் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு அப்படியே கவுண்ட் பண்ணி சொல்கிறேன் பாருங்க. சிங்கிளா கமிட்டடா, அப்புறம் வந்து கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா, இன்னும் ஒரு சில கமெண்ட்லாம் இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கமெண்ட்டுக்கு வரேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, பாரத் பிளே ஸ்டார்ட் அப் கேமிங் அப்படியே கீழே வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒருத்தவங்க ஒரு 4 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதில் ஒரு கொஸ்டின் அந்த கொஸ்டின் ஆட் ஆயிடுது. அதனால எல்லாருக்கும் சேர்த்து ஒரே ரிப்ளேவா என்ன சொல்றதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்னை யோசிச்சு பாருங்க, இப்போ நான் போயிட்டு இப்படி போய் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க ஸ்டேஜில், சும்மா ஒரு கற்பனை நண்பர்களே, இப்போ போய் அது என்ன சொல்கிறப்ப எனக்கே சிரிப்பு வருது. இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன் நண்பர்களே, இந்த மாதிரி சின்ன பசங்க நின்றுருப்பாங்க 2 பேர், நின்றுருக்கிறப்ப அவங்க 2 பேரும் டேய் என்னடா கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நாம தான். அப்புறம் நானும் இன்ஸ்டாகிராம் அப்புறம் ரீல்ஸ் போட்டு என்ன ட்ரெண்டிங் ஆகி விட்ருவாங்க. ஆனால் 24 வயசு ஆகுது, அது வளரலைங்க, வளர்ந்தா பார்க்க தெரியும், வளர மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது. ஆடி இல்லாத உனக்கு கல்யாண ஆசையெல்லாம் எதற்கு? அடுத்தபடியா ஒரு கொஸ்டினுக்காக வருவோம். இப்போ அந்த கொஸ்டின் உங்களுக்கு பதிலே சொல்ல பார்த்தீங்களா, மறந்துட்டேன். இந்த கொஸ்டினை நீங்க நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கெல்லாம் இவன் சரிப்பட்டு வர மாட்டான்ற மாதிரி தான், கல்யாணமும் ஆகல அந்த மாதிரி நீங்க கேட்ட அந்த சிங்கிளா கமிட்டா அந்த ஒரு சம்பவமே நடக்கல. இப்போ என் திருமண வாழ்க்கை ஸ்டார்ட் அப் கேமிங்ன்ற என்ன கேட்டிருக்காருன்னா, உங்க ரியல் நேம் அதெல்லாம் சொல்லியாச்சு, ஏது சொல்லியாச்சு, உங்க 10th and 12th மார்க் கேட்டிருக்காரு. 10th வந்து 380, 12th வந்து 703. நான் படிக்கிறப்ப 1200, அதாவது நான் படிக்கிறதோட லாஸ்ட் செட்டு 703. பொய் கூட சொல்லலாம், ஆனா நான் பொய்லாம் சொல்ல, உண்மைதான் சொல்றேன். பொய் சொல்றதுனா நான் இஷ்டத்துக்கு நேர்த்தி சொல்லிருக்கலாம். இதான் என்னோட உண்மையான மார்க்கு. யாரையாச்சும் பண்றீங்களா உங்களுக்கு மறக்க முடியாது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நண்பர்களே, அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கல. பொழுதனைக்கு படிப்புன்னு இருந்ததால முடிஞ்சா அதே ஒரு கை பாத்துருவோம்ல, அவ்வையும் ஒரு கை பாப்போம்ல. அவரும் 10th 12th மார்க்லாம் போட்டிருக்காரு, அதையும் சொல்லிட்டேன். அவர் கேட்ட ஆன்சருக்கும் ஆல்ரெடி இது பண்ணியாச்சு. அனிமி 143 அப்படின்ற என்ன கேட்டிருக்காருன்னா, ஹாய் ப்ரோ டு யூ ஹேவ் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லியாச்சு. மறுபடியும் பிறந்து வா, அப்போது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். ப்ரோ கேன் யூ கிவ் யுவர் ஃப்ரீ ஃபயர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட்?
அது சேல் பண்ணவங்க கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட இப்போ ஃப்ரீ ஃபயர் ஐடியா இல்லை நண்பர்களே. டெல் மை நேம் இந்த வீடியோ. கணேஷ்குமார் வணக்கம். ஏண்டா கணேசா. சோனு அப்படின்ற கேட்டா நேமு, ஏஜ், 10th மார்க், ஃபேவரட் சப்ஜெக்ட் வந்து மேக்ஸ் நண்பர்களே. மேக்ஸில் வந்து அது 11th 12th மட்டும் எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டெட்லாக் கேமிங் அப்படின்ற என்ன கேட்டிருக்காருன்னா, இதுக்கு தான் காத்துட்டு இருந்தோம் அப்படின்றாரு. அதை விட வர என்ன ஒண்ணு எனக்கு, அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். நீங்க ப்ளே பண்ற பிசியே லேப்டாப்பா? ப்ரோ நான் ப்ளே பண்றது பிசி. அப்புறம் என்ன மாடல் கேட்குறாரு. மாடல்லாம் கிடையாது ப்ரோ. இது வந்து என்ன மாதிரினா நம்மளே கஸ்டமைஸாக நம்மளே பண்ணிக்க வேண்டியதான். நமக்கு என்னென்ன இப்போ ஒரு போர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ரைசன் போர்டா இல்லை ரைசனான்ற மாதிரிங்க. இந்த மதர் போர்டு இருக்கு இல்லையா, ஏஎம்டியா இன்டெலான்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஏஎம்டினா அதுக்கேற்ற மாதிரி அப்படியே அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறது தான் தவிர அது என்ன மாடல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது இதில். ஏன்னா இது நம்மளே கஸ்டமைஸ் பண்ணுறது தான். அப்புறம் துரை ஜெயக்குமார், மேரிடா, லவ் ஸ்டோரி, ஃபோன் நம்பரு, வேர் இஸ் யுவர் ஹவுஸ் வந்து திண்டிவனம் நம்பர் இல்லை, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் திண்டிவனம். எம்சிஆர் கேமிங் என்ன கேட்டிருக்காருன்னா, யுவர் பிசி ரேம், யுவர் நேம், பிளேஸ், கேர்ள் ஃப்ரெண்ட் நேம் அண்ட் ஃபேஸா. உங்க ஃபேவரட் பைக் என்னன்னு கேட்டிருக்காரு. என்னோட ஃபேவரட் பைக் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வச்சிருக்கிறது தான், ஏன்னா நம்ம வச்சிருக்கிறது தான் நமக்கு ஃபேவரட்டு. அந்த மாதிரி தான் எனக்கு இப்போதைக்கு என்னோட ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக டியூக் பிடிக்கும். போனை போட்டு ஒரு சில பேர் மண்டையை குழப்பி விட்டாங்க. ஆனால் இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து MT-15. இப்போதைக்கு என்னோட ஃபேவரட் பைக் MT-15. ஆனால் டியூக்கு தான் ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு இருந்தேன். அது அப்படின்னு போய் எனக்கு சரி MT-15 வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு சிமிலராக இருக்குமா ஓரளவு கலரு, அதனால அப்படியே வாங்கிட்டேன். நருட்டோ அப்படின்ற நினைக்கிறேன்னா உங்க நேம் அதான் முக்கிய சொல்லிட்டேன். ஐம் ஒரு பிக் ஃபேன். நன்றி கைஸ், நன்றி. உங்களுக்கு 1 கோடி கிடைச்சா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காரு. 1 கோடி கிடைச்சா செலவு பண்ணுவேன். எடிட்டருக்கு எவ்வளோ சேலரின்னு கேட்டிருக்காரு. சேலரிலாம் இல்லை நண்பர்களே, ஏன்னா எடிட்டரே நான் தான். ப்ரோ உங்களுக்கு தாடி வந்துடுச்சா? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. சஞ்சய், ஏன் ஃப்ரீ ஃபயர் விட்டீங்க? உங்கள் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் மிஸ் பண்ணுறேன். ஃப்ரீ ஃபயர் விட்டது காரணம் நாளை நண்பர்களே ஃப்ரீ ஃபயர் தான். ஃப்ரீ ஃபயர் ஒழுங்காக கொண்டு போயிருந்தா கண்டிப்பாக நம்மளும் அதிலே இருந்திருப்போம். அது எதனாலனா ஃப்ரீ ஃபயர் அது அவங்க அப்படி இந்த கேம் பேன் அப்படி இப்படின்னு இஷ்யூ போயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் தூக்கிட்டு மேக்ஸ் மட்டும் இருந்து அதுக்கப்புறம் அது அப்படியே ஒரு மாதிரி டவுன் ஆகிட்டே வந்துச்சு. அதனால தான் அதை விட்டது, வேறு எந்த ரீசனும் இல்லை. சேகே அபினேஷ் என்ன கேட்டிருக்காருன்னா, லவ் எல்லாம் எப்படி போகுது? லவ் காதல். ஏஎஸ்எஃப்ன்ற என்ன கேட்டிருக்காருன்னா, யுவர் வாய்ஸ் இஸ் ஸ்வீட் அண்ட் ஃபேண்டாஸ்டிக்கா. ஸ்வீட் அப்படியா இருக்கு? சரி நண்பர்களே, எனக்கே நம்ப முடியல, இருங்க. இட்ஸ் ரியலி யுவர் வாய்ஸ் ஆர் ஃபேக் வாய்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது என்னோட வாய்ஸ் கிடையாது. ஏன்னா என் வாய்ஸ் நான் வந்து சும்மா இப்படி பேசிட்டு இருக்கேன், உங்ககிட்ட ஆக்ஷன் மட்டும் தான் நான் காமிக்கிறேன். வாய்ஸ் கொடுக்குறாங்க நிற்கிறாரு. வேற யாரு? நான் தான். சபரிஷ் கேமிங் தமிழ் என்ன கேட்டிருக்காருன்னா, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன் கேட்டிருக்காரு. இன்ஸ்பயர் ஆகிலாம் நான் ஸ்டார்ட் பண்ணல, சும்மா விளையாட ஸ்டார்ட் பண்ணதான். ஆனால் இந்த இடத்துக்கு வரதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ற கூட ரூனியா ப்ரோ அவரு தான். அது எதுனாலன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இருங்க. ஒரு கமெண்ட் இருந்துச்சு, அதை ஆல்ரெடி படிச்சிட்டேன், அதனால் அந்த கமெண்ட் வரப்ப காமிக்கலான்றதுக்காக வச்சிருக்கேன். உங்கள் ஃப்ரீ ஃபயர் சேனல் என்ன ஆச்சு ஃபார் ஓல்டு சப்ஸ்கிரைபர்? ஃப்ரீ ஃபயர் சேனல் எதுவுமே அவ்வளோ கைஸ். ஃப்ரீ ஃபயர் சேனல் இருக்குது, HG ஃப்ரீ ஃபயர் பண்ணால், ஆனால் ஃப்ரீ ஃபயர் போடுறதில்ல, அவ்வளோதானே தவிர சேனல் இருக்குது. உங்கள் நேம் அதை சொல்லியாச்சு. வீடியோவில் ஒரு பாட்டு பாடுங்க. இசை மழை இல்லைனே தயாரா நண்பர்களே? நான் எவ்வளோ பெரிய ஒரு சிங்கர்னு நீங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. உங்கள் டியூனில் ஒரு 4 லைன் பாடு. தோசை இட்லி சாம்பார் சட்னி. தோசை இட்லி சாம்பார் சட்னி. தோசை இட்லி சாம்பார் சட்னி. நான் பாடினா சத்தியமாக சிரிப்பு எனக்கே வரும் கைஸ். பாடலாம் தெரியாது, ஆனால் ட்ரை பண்ணுறேன். நல்லா இல்லைன்னா மன்னிச்சுக்கோங்க. அடிக்கடி இப்போ ஒரு பாட்டு கேட்பேன், அந்த பாட்டே உங்களுக்காக பாடுறேன், இதோ உங்களுக்காக. ஆனால் பாட்டு நல்லா இருந்தா நீங்கள் வந்து யாரை கேட்கணும்னா SB டெவிலு. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் யூடியூபர் இல்லாமல் வேற என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு. சாயந்தரம் போவேன், டீ குடிப்பேன், வீட்டுக்கு வருவேன், அப்புறம் சாப்பிடுவேன், தூங்கிடுவேன். முருகன்றவர் என்ன கேட்டிருக்காருன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற பிசி எவ்வளோன்னு கேட்டிருக்காரு. இந்த பிசி வந்து 2.3 அதாவது 2.3 அந்த 2.3 லேக் வரும். வீரகுமார் என்ன கேட்டிருக்காருன்னா, 1 சைடில் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது இருக்கு நண்பர்களே, அது இருக்கு, அது எக்கச்சக்கமாக இருக்கு. சமீர் தமிழ் கேமிங் ப்ரோ, உங்கள் ரியல் நேம், அப்புறம் ரூனே ப்ரோ ஃபேஸ் ஃபோட்டோ. ரூனே ப்ரோட ஃபோட்டோ ஃபேஸ் என்ன? ரூனே ப்ரோட வீடியோவே காமிச்சிரும், நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துங்க. ரூனே ப்ரோட வீடியோ, அவரோட ரூம் செட்டப், அவரோட பிசி, அவர் எப்படி இருக்கு அப்படின்னு காமிப்பாரு, போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஹலோ கைஸ், நான் தான் ரூனி பேசுகிறேன். நிறைய பேர் வந்துட்டு என்னோட கேமிங் ரூமை காமிங்கன்னு சொன்னதுனால என்னை பற்றி கொஞ்சம் சொல்லலாம், உங்களுக்கு ரூமை காமிக்கலான்னு வந்தேன். ஸோ முதல்ல இருங்க, என்னோடய ரூமை முதல்ல உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். இதுதான் வந்துட்டு என்னோடய ரூமு, இது என்னோடய பெட்ரூமு. ஸோ இந்த ரூமில் தான் நான் இருக்கிறேன், பார்த்துக்குங்க. இது என்னோடய பிசி, இதுதான் என்னோடய கேமிங் பிசி. ஸோ நான் பயங்கரமாலாம் பண்ணல, ஆனால் ஓரளவுக்கு ஓகே தான். ஸோ இது என்னோடய பிசி பார்த்துக்குங்க. இது என்னோடய மைக்கு, ஃபஸ்ட்டு நான் வாங்கின மைக்கு ஹைப்பர் எக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஹைப்பர் எக்ஸ் சூப்பர் மைக்கு. யாராவது பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. ஸோ இதுவும் நல்லாயிருக்கும், லாஜிடெக். இது என்னோடய பெஸ்ட்டு ஜாய்ஸ்டிக்கு, வாங்கி ஒரு 3-4 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ இதுதான் நம்மளோட மான்ஸ்டர் பிசி. அதான் எல்லோரும் சொல்லுவாங்களா மான்ஸ்டர்னு. என்னோடய பெஸ்ட்டு மான்ஸ்டர் பிசினா அது இதுதான். ஸோ இதில் போட்டிருக்கு வந்து கிராஃபிக்ஸ் கார்டு RTX 4070 Tiன்னு நினைக்கிறேன். ஆமாம், TI சூப்பர்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்குங்க, இதில் இருக்க ஸ்பெக்கு நிறைய இது நல்ல ஸ்பெக் தான் போட்டிருக்கேன். ஏன்னா என்னோடய இதில் வந்து பெஸ்ட்டாக பண்ண ஒரு பிசினா அது இதுதான். பட்டு கேபினெட் ஏன் வந்து இவ்வளோ மொக்கையாக போட்டிருக்கேன்னா, எனக்கு கேபினெட் முக்கியம் இல்லை, ஸோ உள்ள ஸ்பெக்கு தான் முக்கியனால கேபினெட் மொக்கையாக போட்டிருக்கேன். அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா என்னோடய இன்னொரு பிசி இருக்கும். இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து கொஞ்சம் லோ எண்ட் பிசி, 4GB கிராஃபிக்ஸ் கார்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 4GB. ஸோ கொஞ்சம் ஹீட் யூசேஜு, கொஞ்சம் லேகு அது இதுன்னு இருந்தனால கொஞ்சம் அதை யூஸ் பண்ணுவேன். அதுக்கு ஒரு மானிட்டர் ரெடி பண்ணணும், அதுதான் அடுத்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது வந்துட்டு என்னோடய கீபோர்டு. இதுதாங்க என்னோடய கீபோர்டு. ஜெப்ரானிக் சூப்பர் கீபோர்டுங்க. உண்மையிலேயே இது எங்கிட்ட ஒரு 3-4 வருஷமாக யூஸ் ஆகிட்டுருக்கு. நான் ஃபஸ்ட்டு வாங்கின கீபோர்டு, இன்ன வரைக்கும் பயங்கரமாக யூஸ் ஆகிட்டுருக்க ஒரே கீபோர்டு இதுதான். தரமான கீபோர்டு பார்த்துக்குங்க. ஜெப்ரானிக் 1000 தான், காம்போ பேக்கில் கொடுப்பாங்க. இது எதுவும் பார்த்துக்குங்க. வேறு என்னென்ன இருக்குன்னா, இது என்னோடய ட்ரிம்மர் வந்துட்டு வாங்கினே தவிர இன்னும் ஒரு தடவையும் யூஸ் பண்ணலை. ஸோ ஹார்ட் டிஸ்க்கு, லேப்டாப் ஹார்ட் டிஸ்க்கு இதெல்லாம் வாங்கினதுன்னு நினச்சிக்காதீங்க. எங்கள் அண்ணன் என்னோடய கடைக்கு வந்து ஸ்க்ராப்பு பொருள், ஸ்க்ராப்பில் போட்டாங்க அந்த ஹார்ட் டிஸ்க்கு. 1 இங்கே ஒரு 2 3 இருக்குது, மொத்தம் 4 இருக்குது ஸ்க்ராப் ஹார்ட் டிஸ்க்கு. இதுதான் என்னோடய பழைய கிராஃபிக்ஸ் கார்டு, ஓசி எடிஷன் நினைக்கிறாமா, ஓசி 4GB கிராஃபிக்ஸ் கார்டு. இது இதெல்லாம் பழசோடுது, புதுசு வந்து மேலே இருக்குது. அந்த இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் என்னோடய புதுசு எல்லாமே இருக்குது. கீழே இருக்கிறதுலாம் வந்துட்டு பழசு. இது க்ளீன் பண்ணுறதுக்கு, இதில் டஸ்ட்டு நிறையா போச்சுன்னா இப்படி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக வந்துடும். வேறு என்ன இருக்குது, அவ்வளோதான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. என்னோட பழசு. இதுக்கு ஒரு மானிட்டர் வாங்கினா ரெடி பண்ணிடலாம். இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற சேர். ஸோ இதுவும் வந்து நல்லா இருக்குது. கொஞ்சம் பழசில் தான் வாங்கினேன், பட் உண்மையிலே சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. இந்த சேனலில் சாஃப்டாக இருக்குது. வேறு என்ன இருக்குன்னா அவ்வளோதாங்க நம்மளை பற்றி சொல்கிறதுக்கு. நம்மளோட கேமிங் பிசி வந்து அவ்வளோதாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் ரிவீல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்துக்குங்க. ஹலோ கைஸ், நான் தான் ரூனி பேசுகிறேன். நிறைய பேர் என்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் கடைசியாக வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் என்னை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, முகேஷ் ப்ரோ சேனலில் அவரே சொல்லுவார். நானும் அவரும் எப்படி ஃப்ரெண்டாக இருக்கணும், எப்படி இத்தனை வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்கும்னு. ஸோ அவர் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அவ்வளோதாங்க. ஸோ பாய்ங்க. பைரட் கேமர் என்ன கேட்டிருக்காருன்னா, உங்களுக்கு எத்தனை நல்லா ஜம்முன்னு விளக்கு வச்சு விட்டிங்க போங்க. ஜெரின் சாம்ராஜ் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ ஆர் யூ மேரிட், ஒரு வேளை இல்லைன்னா பொண்ணு பார்க்கட்டாவா? வேணாம் சாம்ராஜ், வேணாம் நண்பர்களே, வேணாம். பூண்டி அப்படின்ற என்ன கேட்டிருக்காருன்னா, ரூனே ப்ரோட ஃபுல் நேம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவரோட ஃபுல் நேம் ஜேகே ஜெயக்குமார். அவர் பேரு மேரேஜ். ஐயோ எப்பா என்னங்க இது ஃபுல்லாக இங்கே பாருங்களேன், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன், ஃபுல்லாக தான் வருது. ஆத்தாடி. ரூனே ப்ரோ உங்களுக்கு யார், அவர் உங்களுக்கு எப்படி பழக்கம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு வேணா இங்கே ஆட் பண்ணுறேன் சைடில். அது அந்த கொஸ்டின் எங்கே இருக்குன்னு தெரியல கைஸ், நானும் பார்த்துட்டு இருக்கேன். அந்த கொஸ்டின் தான் லாஸ்ட்டாக சொல்லி முடியலான்னு பார்த்தேன். ஆல்ரெடி பார்த்தேன். என்னன்னா, ரூனே ப்ரோ உங்களுக்கு யார், அவர் எப்படி பழக்கம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எனக்கு கேமில் தான் ஃபஸ்ட்டு பழக்கம். இப்போ ஏன் கூட விளையாட்டுருக்காரு அப்படின்றதும் அவர் கேட்டிருந்தாரு. உங்க கூட ரூனே ப்ரோ விளையாட்டுருக்காரு, அவர் யாருன்னு கேட்டிருந்தாரு. ரூனே ப்ரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கும் அதாவது அவர் நம்ம சேனலோட பார்ட்னர், அஃபிஷியலாக அவர் நம்ம சேனலோட பார்ட்னரு. எந்த அளவுக்குன்னா, இப்போது சேனலில் இப்போது நம்ம கண்டென்ட் போடுறோம் இல்லையா, நம்ம போகிற கண்டென்ட் வந்து கண்டென்ட் எடுத்து கொடுக்குறது வந்து ஃபுல்லாகவே என் கூட அவர் இருப்பார். அவர் நம்ம சேனல் ஸ்டார்டிங், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2K, அதாவது 2000-3000 சப்ஸ்கிரைப் சேனல் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம கூட இருக்க ஒரு ஆள் அவர் தான். GTA வீடியோ ரெடி பண்ணுறோம், எல்லாமே எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது. எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைவர்கிட்ட தான் கேட்கணும். இதுக்கெல்லாம் காரணம் ரூனே ப்ரோ தான் இது எல்லாத்தையுமே பார்த்து சொல்லுவார். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அந்த வீடியோவை எடிட் பண்ணுறது, அந்த வீடியோவை எடுக்கிறது, அதை அப்லோட் பண்ணுறது, அது இதெல்லாம் மற்றெல்லாம் நான் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுலாம். அந்த வீடியோக்கான கண்டென்ட்டு, அப்புறம் வந்து அந்த வீடியோக்கு தம்ப்நெயில் அது எல்லாமே ரெடி பண்ணுறது ரூனே ப்ரோ தான் பண்ணுவார். ரூனே ப்ரோ யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட அஃபிஷியலாக நம்மளோட சேனலோட பார்ட்னர் அவர். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ அவ்வளோதான். Q&A முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்தடுத்து இந்த சேனல் என்னென்ன வீடியோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்தடுத்து ஃபுல்லாக கேம் பிளே வரும், அதுவும் ஃபேஸ் கேமோட வரும். அப்புறம் அவ்வளோதாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் இன்னொரு சந்திரன் பாய்.